பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாது வஸ்ஸாபிஊன வன்னஸாரா மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அமில சாலிஹன் ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இன்னல்லதீன ஆமனூ, நிச்சயமாக யார் ஈமான் கொண்டார்களோ, வல்லதீன ஹாது, இன்னும் யார் யஹூதியாக ஆனார்களோ, வஸ்ஸாபிஊன, இன்னும் அந்த யஹூதிகள் நஸ்ரானிகள் இருந்தும் இன்னொரு பிரிவினர்கள், சாபிஊன் என்ற பிரிவினர்கள். இன்னல்லதீன ஆமனூனா ஈமான் கொண்ட மக்கள் மூமின்கள், வல்லதீன ஹாதுனா யஹூதிகள், வஸ்ஸாபிஊன அப்படின்னு சொன்னா அந்த யஹூதி நஸ்ரானிகளே ஒரு பிரிவினர்கள், வன் நஸாரா நஸ்ரானிகள். மற்ற 4 பிரிவுகளை பற்றி அல்லாஹ் இங்க சொல்றான். மூமின்கள், யஹூதி, நஸரா, சாபி. சாபின்னா யாருன்னு கேட்டா, அசல்ல சப அப்படின்னா மதம் மாறினான்னு அர்த்தம். சபா, சாபி மதம் மாறியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது யஹூதிகள் நஸ்ரானிகள்ல இருந்தும் ஒரு கூட்டத்தினர்கள் யஹூதி நஸ்ரானி மதத்தை விட்டுவிட்டு நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இவர்களையும் சாபியின்கள், யஹூதிகள் என்ன அழைப்பாங்க, யஹூதியா இருந்து மதம் மாறியவர்கள் என்று அவர்களை அழைத்தார்கள். அதனால அவர்கள் சாபியின்கள் என்று அழைக்கப்பட்டார். இன்னொரு குழுவினர் இருந்தாங்க இப்ப யஹூதி நஸ்ரானிகள்ல. யஹூதிகளுடைய வரம்பு மீறி நடக்கும் பழக்கமும் பிடிக்காமல், நஸ்ரானிகளுடைய பழக்க வழக்கங்களும் பிடிக்காமல் சிலை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க யஹூதி நஸ்ரானிகள்லாம். அதெல்லாம் விட்டு விட்டு சிலை வணக்கத்தை விட்டும் ஒதுங்கி அசல் தௌராத்தை, அசல் இஞ்சியில பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படின்னு சில பேர் இருந்தாங்க. இங்கே சாபி என்பது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அவர்கள் நட்சத்திரத்தை வணங்கி ஈமான் கொள்ளாது, அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளாது, அல்லது அல்லாஹை கொண்டும் ஈமான் கொண்டு மேற்கொண்டு நட்சத்திரங்களை வணங்கி வந்தவர்கள், மலாய்க்குமார்களை வணங்கி வந்தவர்கள் என்று பல பேர் இருந்தாங்க சாபியின்கள்ல. இப்படிப்பட்ட யாரெல்லாம் யஹூதியாக, நஸ்ரானிகளாக, இன்னும் சாபியின்களாக இருந்தார் இவர்கள் எல்லாம், மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, இவர்களை யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு யௌமுல் ஆகிரை கொண்டு ஈமான் கொண்டார்களோ, வ அமில சாலிஹன், நற்காரியங்கள் செய்தார்களோ, ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் கவலையும் கிடையாது. அல்லாஹ் கியாமத்தில் என்ன செய்வான் என்ற மறுமை பற்றிய அச்சமோ, உலகிலே அல்லாஹ் தண்டிப்பானோ என்ற துனியாவை பற்றிய அச்சமோ அவர்களுக்கு கிடையாது. வலா ஹும் யஹ்சனூன், தங்கள் கடந்த காலத்தை பற்றி அவர் கவலைப்படவும் தேவையில்லை. சரிங்க, இப்ப அல்லாஹ் தஆலா இந்த இன்னல்லதீன ஆமனூன்னு ஏன் சொல்லணும்? இன்னல்லதீன ஹாது வன் நஸாரா வஸ் சாபியூன் 3 பேர் சொன்னா போதும்ல. நஸரானிகள், யஹூதிகள், சாபியின்கள், இவர்கள யார் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்தார்களோ அவர்களுக்கு நல்ல கூலி இருக்குன்னு சொன்னாலே போதும். அப்புறம் எதுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவர்களை இன்னல்லதீன ஆமனூ என்று ஈமான் கொண்டவர்கள் சொல்றான்? ஈமான் கொண்டதான் ஏற்கனவே ஈமானோட இருக்கிறான், மறுபடியும் அவன் ஈமான் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்றால், ஒரு பதில் ஈமான் கொண்டவர்களுக்கும் இன்னொரு ஈமான தஹீகி, ஈமான தக்லீதி ஒன்று இருக்கு. ஈமான தக்லீதுனா வெளிரங்கமா அல்லாஹ் தான் அல்லாஹ் இலாஹ்னு ஈமான் கொண்டு விடுவது, மற்றவங்க சொல்றது கேட்டு ஈமான் கொள்வது. அதற்கு பின் அந்த ஈமான ஆராய்ச்சி செய்து தஹீகியாக உறுதியான ஈமான் கொள்வது. அதான் குர்ஆன் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். அப்ப அந்த ஈமான் இங்க குறிக்குது என்று யோசிக்கலாம். அல்லது அப்போ ஒன்னு ஈமான தக்லீதியிலிருந்து ஈமான தஹீகின் பக்கம் வாருங்கள் என்ற அர்த்தத்தை குறிக்குது. அல்லது பொதுவா ஈமான் கொண்டவர்களுக்கும் இங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்ன, யார் அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டு நற்காரியம் செய்தார்களோ,
அந்த அமில சாலிகள் என்பது இருக்கு இல்லையா, அதுக்காக வேண்டி இந்த அவர்கள் பேரையும் கொண்டப்பட்டிருக்கு. ஈமான் கொண்டவர்கள் யஹூதி நஸ்ரானிகள் யாரெல்லாம் ஈமானையும் கொண்டு நற்காரியங்களும் செய்தார்களோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்று ஒரு கருத்து. அல்லது அந்த ஈமான் கொண்டவர்கள் யார் அந்த ஈமானிலேயே நிலைத்திருந்தார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, ஹௌஃப் ஹுஸன் இல்லை என்று கூறப்படுகிறது. இது மூணாவது அர்த்தம். அல்லது சிலர் சொல்றாங்க இன்னல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அது ஜவாபு. அடுத்து வந்த வல்லதீன ஹாது வஸ்ஸாபிஊன வன்னஸாரா, இவர்களுக்கு தான் மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர்கள் யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு இன்னும் யௌமுல் ஆகிர் கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு அமில சாலி அமில சாலி செய்தார்களோ அவர்களுக்கு ஹௌஃபும் இல்லை ஹுஸனும் இல்லை, பயம் இல்லை. அப்ப அல்ல இன்னல்லதீன ஆமனூருக்கு ஈமான் கொண்டார்களே அவர்களுக்கு ஜவாபு என்ன? பயம் இல்லை, அச்சம் இல்லை, கவலை இல்லை. அடுத்து வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் யார் ஈமான் கொண்டார்களோ என்பது இங்கு ஜாயின் பண்ணிக்கணும். சிலருடைய விளக்கம் இப்படி விளக்கம் சொல்லப்படுது. ஏன் இவ்வளவு விளக்கம் சொல்றாங்க? பை ஈமான் கொண்டவர்களை மீண்டும் ஈமான் கொள்ள சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? குர்ஆன்ல பல இடங்களை பார்க்கிறோம் அந்த மாதிரி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹ், ஈமான் கொண்டவர்களை ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் மீது. அங்க என்ன அர்த்தம்? வெளியங்க ஈமான் பத்தாது, அந்த ரங்கமா கல்புக்குள்ள ஈமான் நுழையணும், ஈகானுடைய அந்தஸ்துல வரணும். அது தஹீகியா ஈமான் கொள் என்று அங்க அர்த்தம் வைக்கணும். சரிங்களா? இப்ப அடுத்து வாங்க. வலகத் அகதுனா மீசாக பனி இஸ்ராயீல, நாம் பனி இஸ்ராயல்களிடத்திலே ஒப்பந்தம் எடுத்தோம். வஅர்சல்னா இலைஹிம் ருசுலன், அவளுக்கு ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தோம். பனி இஸ்ராயல் என்ன ஒப்பந்தம் எடுத்தோம்? அல்லாஹ் தஆலா நம்ம ரசூல்மார்களை நம்ம அனுப்புவோம், அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், குஃப்ர் ஷிர்க்குக்கு போகக்கூடாது, அல்லாஹ் மறுக்கக்கூடாது, வேதங்களை பின்பற்ற வேண்டும், வேதங்களை கட்டாயம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு நாம் ஒப்பந்தம் செய்திருந்தோம். தௌராத்தை கொடுத்த போது ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டான். உடனே அல்லாஹ் தஆலா வரஃபஅனா ஃபௌகஹும் தூர் சீனா மலையை அவன் தலைக்கு மேல தூக்கி பிடிச்சான். ஏத்துக்கிறியா அப்படின்னு. புதுமா தாக்கும் அல்லாஹ் கொடுத்து ஏத்துக்கிறியா? சரி ஏத்துக்கிட்டோம்னு சொன்னான். தௌரா தலைக்கு மேல பிடிச்ச உடனே, தூர் சீனா மலை தலைக்கு மேல பிடிச்ச உடனே ஐயோ ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அந்த மலையை கீழே வச்சான். அப்பதான் ஒரு மலையை தலைமையில கொண்டு வந்தா ஒத்துக்கிறாங்க. ஓட்டுறன்னா மண்டையில அப்படின்னு. இப்போ வேணாம் ஒத்துக்கிறோம். அப்ப அதை ஒப்பந்தம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக செய்கிறார்கள். இது அவருடைய ஒப்பந்தத்தை மீறுவதுதான் அவருடைய ஒப்பந்தமே. அந்த மாதிரி அவங்களுக்கு அவருடைய குல பழக்கமே அப்படி ஆயிடுச்சு. அவங்களுடைய தொழிலே பனி இஸ்ராயல்கள்னா ஒப்பந்தத்தை மாறு செய்யறது தான். அன்பியாக்களை கொலை செய்யறது, அவளை அவமதிக்கிறது, ஏமாத்தான வரைக்கும் அதே பழக்கம் தான் அவங்களுக்கு. வலகத் அகதுனா மீசாக பனி இஸ்ராயீல, பனி இஸ்ராயல்கள் எடுத்து ஒப்பந்தம் செய்திருந்தோம். வஅர்சல்னா இலைஹிம் ருசுலன், இங்க பனி இஸ்ராயலுக்கும் நோக்கம் யஹூதி நஸ்ரானிகள் தான், அவங்க தான் மாறு செஞ்சது. பனி இஸ்ராயல்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இருந்தாங்கன்னா அவங்க அல்லாஹ் ரசூல் ஒப்பந்தம் வந்துட்டாங்க. அல்லாஹ் ரசூலுடைய ஒப்பந்தத்துக்கு உள்ள வந்துட்டாங்க இல்லையா, அவர்கள் நல்லவர்கள் தான், அவங்களை குறிக்காதுன்னு. அதே மாதிரி யஹூதி நஸ்ரானிகளா இருந்து இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்களே, அவர்களும் ஒப்பந்தத்தை மதிச்சு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவர்களை குறை சொல்லக்கூடாது. யார் அல்லாஹ் ரசூலுடைய ஒப்பந்தத்தை மீறி யஹூதிகள் நஸ்ரானிகளாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, பெருமானாரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்களோ அவங்க தான். இன்னல் வலகத் அகதுனா மீசாக பனி இஸ்ராயீல, பனி இஸ்ராயலிடத்திலே நாம் ஒப்பந்தம் செய்திருந்தோம். வஅர்சல்னா இலைஹிம் ருசுலன், அவரிடத்திலே ரசூல்மார்களை அனுப்பி வைத்தோம். குல்லமா ஜாஅஹும் ரசூலுன், எப்பவெல்லாம் அவரிடத்தில் ரசூல்மார்கள் வருகிறார்களோ, பிமாலா தஹ்வா அன்ஃபுஸுஹும், அவர்களுடைய நஃப்ஸ் விரும்பாதவற்றை கொண்டு வருகிறார்களோ, ஃபரீகன் கல்லபு வ ஃபரீகன் யக்துலூன், அப்ப அந்த நபிமார்களில் சிலரை அவர்கள் பொய்யாக்கி விடுகிறார்கள், சிலரை அவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள்.
சில நபிமார்களை பார்த்து நபியே இல்லை என்று கூறுகிறார்கள். இன்னும் சில நபிமார்களையோ கொலை செய்யவும் முயற்சி கொலையும் செய்து விட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் நபிமார்களை எல்லாம் அவர்கள் கொலை செய்தார்கள். அவங்க பிடிக்காத ஒன்றை கொண்டு வரும்போது அவர்கள் பிடிக்கிற மாதிரி சாம கொண்டு வந்தாங்க, உடனே ஏற்றுக்குவாங்க. அப்ப நூமினு பி பாகும் நக்ஃபுரு பி பாகும். குர்ஆனில் சிலதை ஏற்றுக்கொள்வோம், சிலதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு பிரியமானதை ஏற்றுக்குவோம், எங்களுக்கு பிரியம் இல்லாத விட்டுருவோம். இது அவருடைய பழக்கம். அதே மாதிரிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் பொய்யாக்கினார்கள். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். பனு நுகைர் கூட்டமோ பனு குறைத யாரோ ஒரு கூட்டம், பனு கைனுகாவை, மதீனா சுற்றி மொத்தம் 3 வகை யஹூதிகள் இருந்தார்கள். நுகைர் ஒன்று, குறைதா ஒன்று, கைனுகாவா. அதில் ஒரு கூட்டத்தினர் தான் பெருமானார் கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். பனு கைனுகாவா யாரோ ஒருத்தம் பெருமானார் உட்கார்ந்து மேலிருந்து கல்லை தள்ளி கொலை செய்ய முயற்சியும் செய்தார்கள். இன்னும் பல வகையாக முயற்சி செய்தார்கள். சைபர்ல பெருமானார் போயிருந்த போது விஷம் கொடுத்து கொள்ள முயற்சி செய்தார்கள் ஸல்லல்லாஹு அவர்கள். அல்லாஹ் காப்பாத்திட்டான். இத்தனையோ நபிமார்ல கொலையே செய்தே விட்டாங்க. இவ்வாறு நபி அவர்களுக்கு பிடிக்கும், அவர்களுக்கு பிடிக்காத வஸ்துவை கொண்டு வந்தால் அவர்களை பொய்யாக்குவார்கள், இன்னும் அவர்களை கொலை செய்வார்கள். இதுதான் அவருடைய பழக்கமே, இந்த பனி இஸ்ராயலுடைய பழக்கமே. ஹசிபு அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் அல்லா தக்கூன ஃபித்னத்துன், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அதாபே உண்டாகாது என்று எண்ணிக்கொண்டார்கள். அன்னஹு லா தக்கூனு ஃபித்னத்துன் அர்த்தம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை உண்டாகாது என்று எண்ணிக்கொண்டார்கள். இன்னும் யஹூதிகள் நாம அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டவர்கள் தான், நமக்கெல்லாம் தண்டனை வராது என்று எண்ணிக்கொண்டார்கள். ஃபஅமு, ஆகவே அவர்கள் குருடாகி போனார்கள், ஹக்கை பாராது. வசம்மு, இன்னும் செவிடாகி போனார்கள், ஹக்கையின் விஷயங்களை கேளாது. இப்படி குருடாகவும் செவிடாகவும் போனார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு பின்பு. சும்ம தாபல்லாஹு அலைஹிம், பின்பு அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் அவனை மன்னித்தான், கருணை காட்டினான். அதில் ஷம்மீத் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பேர் வந்த நபி, அந்த நபியை பின்பற்றி அவர்கள் எல்லோரும் நேர்வழி பெற்றார்கள். சும்மாமு வசம்மு, பின்பு மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பொழுது அவர்கள் பேச்சை கேட்காது அவர்கள் குருடாகவும் செவிடாகவும் ஆனார்கள். வசம்மு கசீரும், இன்னும் அவர்களுக்கும் அதிகமான பேர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆனார்கள், ஹக்கை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அல்லாஹ் பஸீரும் பிமா யஅமலூன், அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். என்ன பாய், அது இன்னொரு அர்த்தம் வைக்கிறான். எப்படி அவர்கள் பெரும்பாலானவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பின்பு மறுபடியும் குஃப்ர்ல போனாங்க. அல்லாஹ் தஆலா ஈசா நபியை அனுப்பிச்சான். அப்புறம் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அவர்கள் ஹிதாயத்தை பெற்றார்கள். அல்லாஹ் தௌபா கபூல் செஞ்சுட்டான். மறுபடியும் பெருமானார் வந்த பொழுது திரும்ப அவர்கள் குருடர்களாக செவிடர்களாக மாறி ஈமானை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இப்படி வைக்கலாம். அல்லாஹ் பஸீரும் பிமா யஅமலூன். லகத் கஃபர அல்லதீன காலூ இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம். அப்ப இந்த யஹூதிகள் நஸ்ரானிகள்ல பல பிரிவினர்களாக ஆனார்கள். யஹூதிகள் ஒரு பிரிவு தான் நஸ்ரானிகள். தம்பி, அவங்க பனி இஸ்ராயீல் தான், அஹ்ல கிதாபுகள் தான். யாரு நஸ்ரானிகள போனாங்கல்ல, அவங்களும் யஹூதிகள் ஒரு பிரிவு தான். பனி இஸ்ராயீல்னா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்க. இஸ்ராயீல் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பேரு. யூசுப் நபி வாப்பாருனாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க இன்னொரு பேர் என்ன? இஸ்ராயீல். இப்ப அவருடைய பிள்ளைங்க தான் பனி இஸ்ராயீல்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த யஹூதிகளுக்கு தான், அந்த பனி இஸ்ராயீலுக்கு நபி அனுப்பப்பட்டாங்க. இப்ப எல்லாம் ஈமான் கொண்டாங்க. பின்பு அவர்கள் மீண்டும் அவருடைய குஃப்ர் ஷிர்க்ல மூழ்கிட்டானுங்க. அப்பதான் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிச்சான் அவங்களுக்கு. உடனே ஈசா நபி ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தார்கள். அதில் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் மறுத்து கொண்டார்கள். யார் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் நஸ்ரானிகள் அழைக்கப்பட்டார்கள். நசாரா, ஈசா நபி ஏற்றுக்கொண்டவர்கள். ஆரம்ப காலத்தில் அவர்கள் நஸ்ரானிகள் எல்லோரும் ஹிதாயத் தான் இருந்தாங்க. அதுக்கு பின்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரசூல் என்று சொல்லி வந்ததை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு அது வரைக்கும் உண்மையான முஃமின் தான் ஆகணும்.
அதுக்கு முன்னாடி அவர்கள் 3 பிரிவாக பிரிந்தார்கள். ஒரு சிலர் அந்த பழைய ஈமான்ல இருந்தாங்க. ஒரு சிலரோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். மசீஹ் காலத்தின் நசாரா மசீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார். இன்னொரு குழு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ், முடிஞ்சு போச்சு போ. இது ஒரு கோஷ்டி. இப்படி ஒரு கோஷ்டி இருக்கு. அவர்தான் கடவுள், கர்த்தர் அவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை கண்ணியப்படுத்தணும், கர்த்தருக்கு வணங்குகிறோம்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. ஒரு சிலர் இருக்கிறான், இல்ல கர்த்தர் என்பது இறைவன் தான், அது அல்லாஹ் தான். அவருடைய மகன் தான் யாரு? இறைவன் பெற்ற மகன். இறைவனுடைய மனைவி யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். நவுதுபில்லாஹ். உடனே அவர் இறைவனுக்கு பிறந்த மகன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்னுல்லாஹ், அவர் பிதா, நம்ம யாரும் பிதாவே என்னை மன்னியும் அப்படின்னு கேட்டாராம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கொல்லப்படுவதற்கு முன்பு அவ்வாறு கேட்டார். அதெல்லாம் கதை. அவர் கொல்லப்படவும் இல்லை. ஒமா கத்தலூஹு ஒமா சலபூஹு யகீனா, அவர் கொல்லவும் இல்லை, அவர் தூக்கில் ஏற்றவும் இல்லை, உறுதியாகண்டான் அல்லாஹ் தஆலா. வலாக்கின் ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை மேல தூக்கிட்டான். வலாக்கின் சுப்பிஹ லஹும், ரஃபஅஹுல்லாஹ் வலாக்கின் சுப்பிஹ லஹுமா, அல்லாஹ் அவர்களை மேல தூக்கி கொண்டான். அவர்களே ஒரு ஆளுக்கு ஈசா நபியுடைய உருவத்தை அல்லாஹ் கொடுத்தான், முகத்தை மட்டும் மாத்தினான். உடனே அவரை தூக்கி சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அதுக்கு பின்பு அவர்களுக்கே தர்க்கம் ஏற்பட்டு போச்சு. என்னண்டு, ஆஹா முகமது தான் ஈசா நபி முகமது இருக்கு, உடம்புலாம் பார்த்தா இது வந்து வேற ஒரு ஆள் மாதிரி இருக்கு, ஈசா நபி மாதிரி இல்லையே அப்படின்னு முழிக்கிறானுங்க. அப்புறம் கடைசியில விளங்கிட்டானுங்க ஈசா நபி இல்லைன்னு. இதுதான் தான் ஏமாந்து போனதை வந்து வெளியே காட்டாம இருக்காங்க. இவர் தான் ஈசா நபின்னு பரப்ப ஆரம்பிச்சிட்டான். ஈசா நபி தான் கொலை பண்ணணும் அப்படின்னு பொய்யை பரப்ப ஆரம்பித்து விட்டான். அதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு போயிருச்சு. அப்ப 3 கோஷ்டியா பிரிஞ்சா, ஒருத்தன் ஈசா நபி அல்லாஹ் தான் என்று அவர் தான் அல்லான்னு சொன்னான். ஒருத்தன் ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னான். இன்னும் சிலர் இருந்தார்கள். மொத்தம் 3 அல்லாஹ். ஒன்னு இறைவன் அல்லாஹ், ரெண்டாவது அல்லாஹ்வுடைய மனைவியாகிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ், அவங்களும் இறைவன் தான். மூணாவது ஈசா நபி, இவனும் இறைவன் தான். 3 பேரையும் வணங்குவோம். வேளாங்கல்ல அன்னை மேரின்னு வச்சிருக்காங்க. அன்னை மேரி யார்? அது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா. அவங்களே கடவுளாக்கிட்டான். மொத்தம் 3 அல்லாஹ், தாய் தந்தை பிள்ளை 3 பேர். இன்னொரு கோஷ்டி இருக்கு, அவர்களும் 3 அல்லாஹ்ங்கறாங்க. அவங்க பிதா சுதன் பரிசுத்த ஆவி. இறைவன், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மொத்தம் 3 பேர் சேர்ந்து 3 இறைவன் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் 3 பேர்ல ஒரு இறைவன் தான். மொத்தம் 3 இறைவன் சேர்ந்து துனியாவை எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று கூறுகிறான். இவ்வளவு அகமக்களாக 3 கோஷ்டிகளாக பிரிந்தார்கள். பரீகன் பார்த்தீங்களா? லகது கஃபரல்லதீன காலு, அப்ப இவர்களையும் காபிர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். யார் மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்று கூறுகிறார்களோ, அது அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று கூறுகிறார்கள், இவரெல்லாம் காபிர்கள் தான். லகது கஃபரல்லதீன காலு, நிச்சயமாக அந்த மக்கள் காபிர்களாகி விட்டார்கள். யார் என்றால், காலு அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம, மரியமின் மகனாகிய மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அவர்கள் தான் அல்லாஹ் என்று கூறினார்களே. அப்ப அவர்களை போய் அல்லாஹ் ஆக்கிட்டான். நிச்சயமாக அல்லாஹ் ஈசா நபி தான். மசீஹ் ஈசாவுடைய பேர். அசல்ல மசீஹ் என்பது மஸஹ, தடவினான். மசீஹ் என்றால் ஃபஈல், அதாவது ஃபாயிலுடைய வஸன். ஃபஈலுடைய வஸன் ஃபாயிலுடைய அர்த்தம். ஈசா மசீஹுல்லாஹ், தடவக்கூடியவர். தடவக்கூடியவர்னா இப்படின்னு தடவனாங்கன்னா அவர்கள் குருடர்கள்லாம் பார்வை பெற்றுருவாங்க. இப்படின்னு தடவுவாங்க, குஷ்டரோகிகள்லாம் சரியா போயிடுவாங்க. ஆனால் அவங்க தடவக்கூடியவர் பேர். அவர் தொட்டால் ஷிஃபா, இதெல்லாம் மோஜிசாவா கொடுத்துருந்தான் அவங்களுக்கு. ஈசா மசீஹுல்லான்னு பேர். கியாமத்து நாள்ல தஜ்ஜால் வருவான கியாமத்து குருபுல, அவனுக்கும் மசீஹு தஜ்ஜால்னு பேர். அங்க வந்து மஃஊலுடைய அர்த்தம். ஃபஈலுங்கிற வந்து ஃபாயிலுக்கும் வரும், மஃஊலுக்கும் வரும். கதீல் என்ன அர்த்தம்? மக்தூல் அர்த்தம்.
அலீம் என்ன அர்த்தம்? ஆலிம் என்ற அர்த்தம், அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அலீம் மாலூம் அர்த்தம் இல்லை, ஆலிம் அர்த்தம். கத்தீல்னா மக்தூலுடைய அர்த்தம். ஜரீஹ்னா மஜ்ரூர், காயப்பட்டவன். அப்ப அவனுக்கு வந்து மசீஹ்னு வருது இல்லையா தஜ்ஜாலுக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? மசீஹ் தஜ்ஜால்னா தடவப்பட்டவன். அவன் மூஞ்சி தடவன மாதிரி இருக்கும், ஒரு கண்ணு தான் இருக்கும், ஒரு கண்ணு இருக்காது, அப்படியே தடவி முழுகுன மாதிரி இருக்கும் அவன் மூஞ்சி. அது தடவப்பட்டவன், ஒரு கண்ணு இல்லாதவன் அர்த்தம் அங்க. அப்ப இன்னல்லாஹ் ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மரியமின் மகன் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறினார்களே, அத்தகையவர்கள் காபிராகி போனார்கள். வகால் மசீஹு, உண்மையில மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா பனி இஸ்ராயீல, பனி இஸ்ராயீலே, உஅ்புதுல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், என்னுடைய இன்னும் உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை மாத்திரமே நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வை கொண்டு யார் இணை வைத்தார்களோ, ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் தஆலா நரகை அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான். இன்னஹு நிச்சயமாக தப்பா சொல்லிட்டேன் பாய். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை கொண்டு இணை வைத்தார்களோ, ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் சூனத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான். நரகத்தை இல்லை பாய், சூனத்தை. இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை கொண்டு இணை வைத்தார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு சூனத்தை ஹராமாகவே ஆக்கிவிட்டான், நுழையவே முடியாது, தௌபா செய்து மீண்டும் ஈமான் கொள்ளும் வரை என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். நார், இறைவனுக்கு இணை வைத்தவர்கள் ஒதுங்கும் இடம் நரகமாக இருக்கிறது. ஒமாவில் லாலிமீன மின் அன்சார், இந்த அநீதியாளர்களுக்கு எந்த உதவியாளர்களும் கிடையாது. அல்லாஹ்வோடு இணை வைப்பவன் மாபெரும் அநீதியாளர், அவன் கியாமத்துல தனக்கு உதவி செய்யக்கூடிய யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டான், நரகம்தான் போய் சேருவான். என்று யார் சொன்னா? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இரவு பகலாக அல்லாஹ்வோட இணை வைக்காதீர்கள், யாரையும் அல்லாஹ்வோட கூட்டாளி ஆக்காதீங்க பயன் செஞ்சாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். கடைசியில அவர்களே அல்லாஹ்வோட கூட்டாளி ஆக்கிட்டான், அவர் தான் அல்லாஹ்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். இது ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி பாருங்க, லகது கஃபரல்லதீன காலு, இன்னும் அவர்களும் காபிரானார்கள். யாரு? காலு சொன்னார்கள், இன்னல்லாஹ் சாலிசு சலாசா, அல்லாஹ் தஆலா மூன்று கடவுள்களில் ஒருவன். சாலிசுன்னா மூன்றில் ஒருவன், சலாசன் மூன்றில் அவனும் மூன்றாவது ஒரு கடவுள் என்று கூறினார்கள். மூன்று கடவுள்களில் அவன் ஒரு மூன்றாவது கடவுள் என்று கூறினார்கள். அப்ப ரெண்டு கடவுள் யாரு? மீது ரெண்டு கடவுள், ஒன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஒன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்படிங்களா என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு பிரிவினர். மமாமின் இலாஹின் இல்லா இலாஹும் வாஹித், உண்மையில அல்லாஹ் தவிர வேறு இலாஹ் யாரும் கிடையாது. ஒரே இலாஹ் ஆகிய ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் கிடையாது. இல்லம் இன்தஹு அம்மா யகூலூன், இவ்வாறு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்யான விஷயங்களை விட்டு அவர்கள் விலகிக் கொள்ளவில்லை என்றால், லயமஸ்ஸன்னல்லதீன கஃபரூ மின்ஹும் அஸாபுன் அலீம், அவர்களிருந்தும் காபிராகிவிட்ட அந்த மக்களுக்கு கடுமையான வேதனை நிச்சயமாக வந்து அவர்களை தொடும், அவர்கள் செய்த குஃப்ரின் காரணமாக. ஃபலா யதூபூன இலல்லாஹி அஃபலா யதூபூன இலல்லாஹி வயஸ்தக்ஃபிரூனஹு வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இவ்வாறெல்லாம் அல்லாஹ் கண்டித்த பின்பு இப்பொழுதும் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்க மறுக்கிறார்கள். அஃபலா யதூபூன இலல்லாஹ், அல்லாஹ்விடம் அவர்கள் தௌபா செய்ய மாட்டார்களா? வயஸ்தக்ஃபிரூனஹு, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? அப்படி கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் கஃபூராகவும் ரஹீமாகவும் மன்னிப்பவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான்.